ஆரணியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் சவக்கிடங்கில் அப்படியே போட்டுள்ளதை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூர் கிராமம் PR நகர் பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அக்ராபாளையத்தை சேர்ந்த விஜய் என்பவருக்கு சொந்தமான ஐஸ்கிரீம் நிறுவனத்தில் ஆட்டோ ஓட்டுநராக கடந்த 3 ஆண்டுகளாக வேலை செய்து வந்தார். வழக்கம் போல் கடந்த சனிக்கிழமை வேலைக்கு சென்ற சந்தோஷ் ஆட்டோவில் ஃப்ரீசர் ஆன் செய்ய சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சந்தோஷ் மயங்கி விழுந்தார். இதனை கண்ட சக ஊழியர்கள் சந்தோஷை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் சந்தோஷ் உடல் சவக்கிடங்கில் தரையில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டித்தும் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் உடலை உடனே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் போராட்டம்